அப்துல் மாலிக் அப்படின்ற 2 பேரையும் ஈரோடு காவல்துறையினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. சபரிமலைக்கு செல்வதற்காக ஒரு வண்டியில வந்துட்டு இருந்தாங்க. அங்க அந்த கன்னட கொடியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து இவர்கள் 2 பேரும் தட்டி கேட்டிருக்காங்க. உங்க ஊர்ல நாங்க வந்து டிஎன் போர்டை வச்சுட்டு வண்டி கூட ஓட்ட முடியல, ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கன்னட கொடி வச்சு நீங்க வர்றீங்க, இது எப்படி, இதை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா தமிழ் தேசியவாதி பலரும் அறிக்கைகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இங்க வந்து தமிழ்நாட்டை ஒரு தெலுங்கர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட வந்து சட்டமன்றத்துல வந்து தமிழ் ஊர் பெயர்களுக்கெல்லாம் வந்து ஹல்லின்னு மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் எழுந்திருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டுல இருக்கிற பகுதிகளில் இருக்கிற தமிழர்கள் அவர்களுக்கு எதிராக கிளம்புனா இவங்க நிலைமை என்ன ஆகும்? இதை வந்து வன்முறையா அவர்களை அடித்து துன்புறுத்தி தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுல என்ன சார் இருக்கு? ஏதோ ஒரு தடவை வந்துட்டு நடந்துட்டதுக்கு சொல்றீங்க. 1000 முறை தமிழர்கள் தாக்கப்பட்டதற்கு இங்க உள்ள ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசு என்ன பண்ணுச்சு? கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. மத்த தமிழ் தேசிய கட்சிகள்லாம் வந்து கடுமையா எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சீமான் அவர்களுடைய அறிக்கையை பாத்தீங்க அப்படின்னா, தங்கள் மாநில கொடிக்கு பெருமதிப்பு தரும் கன்னட மக்களின் இனப்பற்றினை போற்றி பின்பற்ற வேண்டுமே தவிர புரிதலற்ற வன்முறை செயல்பாடுகள்ல ஈடுபடுவது தேவையற்றது. அப்ப தமிழர்கள் மட்டும் எல்லா இடத்துலயும் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும், இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? ஏன் வேடிக்கை பார்ப்பாருன்னா அவர் தமிழர் கிடையாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழர் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அதியமான் கந்தசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அப்துல் மாலிக் அப்படின்ற 2 பேரையும் ஈரோடு காவல்துறையினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, கன்னடம் மாநிலத்தில் சேர்ந்த மக்கள் வந்து சபரிமலைக்கு செல்வதற்காக ஒரு வண்டியில வந்துட்டு இருந்தாங்க. அங்க அந்த கன்னட கொடியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து இவர்கள் 2 பேரும் தட்டி கேட்டிருக்காங்க. உங்க ஊர்ல நாங்க வந்து டிஎன் போர்டை வச்சுட்டு வண்டி கூட ஓட்ட முடியல, ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கன்னட கொடி வச்சு நீங்க வர்றீங்க, இது எப்படி, இதை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா தமிழ் தேசியவாதி பலரும் அறிக்கைகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்களை அரெஸ்ட் பண்ணது விதமா தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு கன்னட மாநிலத்தை கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆள்கிறார்கள். இங்க வந்து தமிழ்நாட்டை ஒரு தெலுங்கர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இது வந்து தொடர்ச்சியாக திராவிட அரசியல்ன்ற பேர்ல தமிழர் அல்லாதவர்கள் ஆண்டதும், அதுவும் வந்து குறிப்பா வந்து தெலுங்கர்கள் இப்ப ஆளுகிற நேரத்துல அண்டை மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தமிழ்நாட்டுல வந்து தமிழர் ஆளல, தெலுங்கர்கள் தான் ஆள்றாங்க, தெலுங்கர்களோட கைதான் இங்க ஓங்கி இருக்குன்னு தெரிஞ்சதுனால கேரளாவுல பயங்கர அட்டகாசம் பண்றாங்க. ஏதாவது கேரளாவில் ஆளுகிற பினராயி விஜயன் தமிழக மலைகள் எல்லாம் வந்து வெட்டி எடுத்து கேரளால எல்லா வழிகள்லையும் கொண்டு போய் அவங்களோட மாநிலத்தை வளப்படுத்திக்கிட்டு அங்க ஒரு மலையை கூட வெட்டாம அப்படி ஒரு அட்டகாசத்தை கேரளா செஞ்சுக்கிட்டு இருக்கு. கேரளா குப்பைகளை கொண்டு வந்து இங்க கொட்டிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஆந்திரால இன்னைக்கும் அந்த மரம் வெட்ட போனாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து அவர்களை சிறைப்படுத்திக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 20 பேரை சுட்டு கொல்லப்பட்டதற்கு அந்த மாநிலத்தை ஆள்கின்ற இப்போது முதல்வராக இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு தான் காரணம். அதற்கு ஒரு விசாரணை இல்லை, அதுக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை. கர்நாடகாவை கேட்கவே வேண்டாம். ஏற்கனவே வந்து 2016 என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 500க்கும் மேற்பட்ட 600க்கும் மேற்பட்ட குண்டர்களை வந்து வெளியில அனுப்பி அந்த தமிழர்களை எல்லாம் தாக்கப்பட்டார்கள். ஒரு 56 பேருந்துகளுக்கு மேல கேபிஎன் பேருந்து அடித்து உடைத்து நொறுக்கப்பட்டது, தீ வச்சு கொளுத்தப்பட்டது. அந்த பேருந்து நிறுவனத்தவே இப்ப மூடிட்டாங்க. அவரால் செயல்பட முடியல நடராஜனால.
நடராஜன் அந்த ஓனர். இப்போ இப்ப இந்த மாதிரி வந்து அண்டை மாநிலங்கள் எல்லாமே வந்து தமிழர்களுக்கு எதிரான அழிச்சாட்டிய வேலைகள் இதெல்லாம் நடக்குது. அதுலயும் வந்து கர்நாடகத்துல கேட்கவே வேணாம். அவர்கள் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் வந்து அந்த கன்னட மக்கள் தான்ன்றது கிடையாது, அந்த கன்னட மக்களையும் தூண்டி விடுபவர்களாக இருக்கிறார்கள். இதுதான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த இது நடந்துகிட்டு இருக்கு. இதை நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு இங்க வந்து அதே மாதிரி இங்க வந்து திருப்பி அடிப்பாங்க. ஒரு தமிழ்நாட்டிலையும் வந்து கன்னடர்கள் வந்து ஒழுங்கா வாழ முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்து இருக்குமென்னா, அந்த ஒரு பயம் இருக்கும்னா, இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பெங்களூர்ல இருக்கிறாங்க, அவங்க தாக்கப்பட்டுருவாங்கன்னு நம்ம பயப்படுறோம். இதே வந்து கன்னடர்கள் வந்து ஒரு முழுக்க வந்து அந்த கிருஷ்ணகிரி முழுக்க இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு கூட வந்து சட்டமன்றத்துல வந்து தமிழ் ஊர் பெயர்களுக்கெல்லாம் வந்து ஹல்லின்னு மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் எழுந்திருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த தமிழ்நாட்டுல இருக்கிற பகுதிகளில் இருக்கிற தமிழர்கள் அவர்களுக்கு எதிராக கிளம்புனா இவங்க நிலைமை என்ன ஆகும்? தேனி மாவட்டத்துல வந்து இந்த கன்னடர்கள் அதிகமா வசிக்கிறாங்க, அவர்களுக்கு எதிராக தமிழர்கள் கிளம்புனா என்ன ஆகும்? அப்போ இந்த மாதிரி 2 மாநிலத்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை சீர்கெடுக்கும் வகையில வந்து நடந்துகிட்டது. மிகப்பெரிய தவறை செய்பவர்களாக கன்னடர்கள் இருக்கிறார்கள். அந்த சிலம்பரசனும் அப்துல் மாலிக்கும் உங்க மாநிலத்துல எங்க வண்டியே வந்து டிஎன்ற பேர்ல நுழையவே முடியல, அதுக்கு நீங்க பிரச்சனை பண்றீங்க, இங்க கொடியோட சுத்துறீங்களே அப்படின்னு கேட்டது எந்தவித தவறும் கிடையாது. நீங்க தவறு கிடையாது, இல்ல நீங்க தவறு கிடையாதுன்னு சொல்றீங்க. இருந்தாலும் இந்த வன்முறையை கையில எடுக்கிறது சரியா? வன்முறையை கையில எடுக்கக்கூடிய விஷயங்கள் தவறு தானே? வன்முறையை கையில எடுக்கிற ஒருத்தரை அடிச்சாருன்னு மட்டும் சொல்றீங்க, அவங்க என்ன எப்படி நடந்துகிட்டாங்க, எதிரில உள்ளவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? எதிரில உள்ளவங்க வந்து இவங்க வந்து ஒரு 2 பேரு, அவங்க எத்தனை பேரு, அவங்க என்ன எப்படி நடந்துகிட்டாங்க, எவ்வளவு கேவலமா நடந்தாங்க அப்படின்னு ஏதாவது செய்தி தெரியுமா? இப்ப என்ன வந்து ஒரு அசிங்கமா கேவலமா ஒருத்தன் திட்டானா நான் வந்து சும்மா இருப்பேனா? அப்போ வன்முறையை கையில எடுக்க வேண்டியது தேவை கிடையாது. ஆனால் தொடர்ந்து அவர்கள் வன்முறை செய்துகிட்டு இருக்காங்களே. இப்ப வந்து கர்நாடகா தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள புகுந்து போர்டை அழிக்கிறாங்க, தமிழ்நாடு அரசோட போர்டை. இந்த அரசு வந்து இதுவரைக்கும் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குதா? கண்டிப்பா சார், நீங்க சொல்றது புரியுது. ஏன்னா சில தினங்களுக்கு முன்பு வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர் வந்து கன்னட மாநிலத்துல டிஎன் போர்டை வச்சு வண்டி ஓட்டிட்டு போறாரு. அப்போ அந்த கன்னட மக்கள் ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் வந்து அவரை சரமாரியா வந்து தாக்கியிருக்காங்க. அவருமே வந்து ஒரு ஆடியோ வந்து வெளியிடுறாரு, நான் இந்த மாதிரி கன்னட மாநிலத்துல இந்த மாதிரி நான் வண்டி ஓட்டிட்டு போனேன், இந்த மாதிரியான தாக்குதலை வந்து மேற்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே இது பண்ணாங்க. மக்கள் வந்து அதெல்லாம் பார்க்க தான் செய்யறாங்க, அதெல்லாம் எதிர்க்க தான் செய்யறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி வன்முறையில ஈடுபடுறது எந்த விதத்துல நியாயம்? இப்ப அவர்கள் வந்து வராங்க, கன்னடம் கொடிய வச்சுட்டு நம்ம ஊருக்கு வராங்க, இதை வந்து வன்முறையா அவர்களை அடித்து துன்புறுத்தி தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுல என்ன சார் இருக்கு? இல்ல, நீங்க வந்து முதல்ல ஏதோ ஒரு தடவை வந்துட்டு நடந்துட்டதுக்கு சொல்றீங்க. 1000 முறை தமிழர்கள் தாக்கப்பட்டதற்கு இங்க உள்ள ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசு என்ன இருந்துச்சு? இதுல நான் இப்ப இந்த ஓட்டுநர் தாக்கப்பட்டதுக்கு அந்த தாக்கினவர்களை கைது செய்ததற்கு இந்த ஸ்டாலின் காரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? அப்படி எந்த நடவடிக்கை எடுக்காம தமிழர்கள் மட்டும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு தமிழன் வந்து இங்க ஒரு மானத்தோட வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுனா அவனை பிடிச்சி நீங்க உள்ள போடுறது, எல்லா வேலையும் செய்யற மானம் இல்லாத ஒரு வெக்கம் இல்லாத ஒரு ஸ்டாலின் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? அப்ப தமிழர்கள் மட்டும் எல்லா இடத்துலயும் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும், இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? ஏன் வேடிக்கை பார்ப்பாருன்னா அவர் தமிழர் கிடையாது. ஏன் இங்க தமிழன் அடிபட்டு செத்தான்னா மானம் ரோசம் வெக்கம் இல்லாம தெரிஞ்சா என்ன? அதுக்கு அவருக்கு கவலையே கிடையாது. அதுதான் இங்க சுத்தி வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த தெலுங்கர்கள் வந்து இங்க வந்து அரசியல்ல வந்து கோல் வச்சுக்கிட்டு இந்த தமிழர்களை ஏமாத்துறதுக்குன்னே பொறுப்பெடுத்து வந்த மாதிரி இருக்கிறது தான் நிலைமைக்கு எல்லாத்துக்கும் காரணம். இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த அரசியல் மாற்றம் நடந்தே ஆகணும்.
கண்டிப்பா சார். நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. மத்த தமிழ் தேசிய கட்சிகள்லாம் வந்து கடுமையா எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சீமான் அவர்களுடைய அறிக்கையை பாத்தீங்க அப்படின்னா, தங்கள் மாநில கொடிக்கு பெருமதிப்பு தரும் கன்னட மக்களின் இனப்பற்றினை போற்றி பின்பற்ற வேண்டுமே தவிர புரிதலற்ற வன்முறை செயல்பாடுகள்ல ஈடுபடுவது தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து கன்னட மக்கள் வந்து சீமானுடைய அறிக்கையை வந்து பாராட்டுற விதமா இருக்கு. தமிழ் மக்கள் வந்து சீமான் அவர்களுடைய அறிக்கையை பயங்கரமா எதிர்க்கிறாங்க. தமிழ் தேசிய மற்ற கழகங்கள் மற்ற கட்சிகள்லாம் சீமான் அறிக்கையை வந்து பயங்கரமா எதிர்க்கிறாங்களே, என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? சீமான் அறிக்கையை வந்து ரெண்டு விதமா பார்க்கணும். வன்முறை தேவையற்றது, சரி, ஓகே. ஆனால் உங்களுக்கு எதிராக வந்து தொடர்ந்து வன்முறை செய்துகிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ ஒரு ஓட்டுநர் தாக்கப்பட்டாரு. அடுத்து வந்து கன்னட போர்டுல தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கன்னட இனவெறியர்கள் வந்து தமிழ்நாட்டோட அரசோட போர்டை வந்து அழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு அறிக்கை வந்து அவர் எப்படி விட்டுருக்கணும் அப்படின்னா, தமிழர்கள் இந்த மாதிரி 600 குண்டர்களை சிறையில எடுத்து 2016 வன்முறையை செய்தது அந்த அரசே செஞ்சது. பல தமிழர்கள் வந்து காவேரி நீர் பிரச்சனையை வச்சு அது வந்து இப்போ பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். ஆனா இந்த ஒவ்வொரு தடவையும் வந்து தமிழர்களை அவமானப்படுத்துவதும், தமிழ் ஓட்டுநர்களை அவமானப்படுத்துவதும், அடிப்பதும், தமிழர் ஒரு பாட்டு போட்டா போதும் பெங்களூர்ல தமிழ்ல உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும், தமிழ் கடைகள்ல தமிழ்ல பெயர் பலகை இருந்து அதை போய் எட்டி உதைக்கிறதும் அழிக்கிறதும், இவ்வளவு கேவலமான வேலைகள்லாம் செய்வதன் பொருட்டு 100 விஷயங்களை வந்து இவங்க செஞ்சுட்டாங்க. 1000 விஷயங்கள்ல ஒரு லட்சம் விஷயங்களை தமிழர்களுக்கு எதிராக செய்துட்டாங்க. செய்துட்ட வேலையில வந்து இப்ப இந்த கொடியும் தூக்கிட்டு வந்து, இந்த கொடியை சும்மா தூக்கிட்டு போனா பிரச்சனையே கிடையாது. இந்த கொடியோட நாங்க போயிட்டு வந்தோம் பாத்தியா, தமிழர்களை இழிவா அவங்க மாநிலத்திலே போய் திட்டோம் பாத்தியா அப்படின்னு வந்து அங்க போய் காணொலிகள்லாம் போயிட்டு இங்கிருந்து போயிட்டு போனவனுங்க போய் காணொலிகள் வெளியிட்டானுங்களே, அந்த வெளியிட்டது வந்து சீமானுக்கு தெரியுமா தெரியாதா? அதை பத்தி கோபி ஏகாம்பரம்ன்றவர்கள் வந்து அந்த தமிழர் பாதுகாப்பு இயக்கம் வச்சு நடத்துற தம்பி ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காரு. அதை சீமான் படிச்சாரா படிக்கலையா? அப்போ இந்த நிகழ்வுக்கு காரணம் அவர்களோட செயல்பாடு. அதை கண்டித்தார் அவரு. அதை கண்டிச்சுட்டு நீங்க இத மாதிரி எல்லாம் பண்றதோட விளைவு இங்க இப்போ ஒன்று ரெண்டு பேர் இப்படி பண்றாங்க, அதனால அவர்கள் அதை நிறுத்த வேண்டும், இங்கேயும் வன்முறை செய்யக்கூடாது, அவர்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டிருந்தா அது வந்து ஒரு சமநிலையா இருக்கும். இது என்னமா வந்துட்டு இவர் தான் இங்க ஒரே ஒருத்தர் வந்து இந்த 8 கோடி தமிழர்கள்ல ஒருத்தன் கிளம்பி இருக்கிறான். என்ன அந்த ஒருத்தன் கிளம்புனதும் வந்து அந்த அநியாயத்தை கண்டு, அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி வந்து இப்படி உள்ளவர்களுக்கு எதிராக நீங்க அறிக்கை விடுறது எப்படி நியாயம்? ஒரு தலைவர் வந்து அது தமிழ் இனத்துக்காக பேசக்கூடிய தலைவர் வந்து ஒரு நடுநிலையோட ஒரு அறிக்கை விடணும். ஏதோ இவர் தப்பு பண்ணிட்டாருன்ற மாதிரி மொத்த பூசணிக்காயும் சோத்துல மறைக்கிற மாதிரி பேசினா எப்படி? வன்முறையை இவங்க கையாண்டிருக்காங்க, அதனால அது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்தபடி எந்த மாதிரியான விஷயங்களையும் முன்னிறுத்தி அவர் சொல்லல. அதற்காக இவர் தமிழ் தேசியவாதி இல்ல அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு சார்? நாங்க தமிழ் தேசியவாதி இல்லைன்னா சொல்லல. அவரு வந்து நிறைய தமிழ் இனத்துக்காக போராடிட்டு இருக்காரு. அவரால் தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு. நாங்க பொதுவா நாங்க அப்படி பேசுறவங்க கிடையாது. நாம் தமிழர் சீமானால வந்து இப்ப தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துருக்கு. ஆனா அதே நேரத்துல வந்து ஒரு அறிக்கை விடுறது தெளிவில்லாம ஒரு அறிக்கை விடுறாரு. தெளிவற்ற பேச்சுக்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு. தெலுங்கு ஆதிக்கம் இங்க நிலை கொண்டு இந்த தமிழ் இனத்துக்கு அவமானத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் திராவிடம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. திராவிடம்னா வந்து தமிழர்களை உள்ளடக்கியதுன்னு அவருக்கே தெரியும். அவரே எடுத்து பேசுவாரா? இன்னும் ஒரு தெளிவில்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறாருன்றதுதான் நாங்க வருத்தப்படுறோம். கண்டிப்பா சார். இப்ப இந்த 2 பேரையும் வந்து ஈரோடு காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. சரி, கைதுதான் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் போடுறதுக்கு கூட 2 பேரையும் வந்து ஜெயில் கம்பிக்குள்ள நிக்கிற மாதிரியான போஸ்டர்களை வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்களே, காரணம் என்னமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இங்க ஒரு மானங்கெட்ட அரசு இருக்குது. அந்த மானங்கெட்ட அரசுக்கு அண்டி பிழைப்பவர்களாக மானம் இல்லாதவர்கள் பலர் வந்து அரசு பதவிகள்லயும் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து
அந்த தலைமை என்ன ரசிக்குமோ அதற்கேற்றபடி தாளம் போடுறாங்க. ஆனால் ஒரு மானமுள்ள ஒரு அரசு, அந்த கன்னடத்தின் மானத்தை காப்பாத்துகின்ற அரசு, கன்னடரின் மானத்தை காப்பாத்துகின்ற அரசு அங்க இருக்குது கர்நாடகாவுல. அதனால எங்க இப்படி ஒருத்தன் போனவனே எங்களை அவமானப்படுத்திட்டான், அடிச்சுட்டான், அவனை உடனே சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஐஜியே கூப்பிட்டு இங்க பேசுறாரு. ஆனா இங்க உள்ள ஐஜி என்ன பண்றாரு, நான் உடனே அவனை ஜெயில போட்டுறேன், இந்த மாதிரி உடனே கொடிக்கு நான் கீழே குளிந்து வணக்கம் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மட்டமான ஒரு வேலைய செய்தால் மட்டுமே நாம இந்த தெலுங்கர் ஸ்டாலின்ட்ட நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்ற நினைப்புல இங்க இருக்கிற அதிகாரிகள் இருக்கிறதோட விளைவுதான் இது. நாம ஒரு தமிழனா அந்த இடத்துல சிந்திச்சு, நாம கர்நாடகக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க என்ன நடக்குது, அதை பத்தி எந்த யோசனையும் கிடையாது. அப்படி யோசிக்கிற அதிகாரிகளை இங்க வேலைக்கு வைக்கிறது கிடையாது. ஜால்ரா தட்டி பொழைப்பவர்களையும் தெலுங்கு ஆதிக்கத்தை இங்க நிலை கொள்வதற்கு பக்கபலமாக இருப்பவர்களை பார்த்து உயர் பதவிகள் கொடுத்தா இப்படித்தான் நடக்கும். கண்டிப்பா சார். இப்போ கன்னட கொடி தமிழ்நாட்டுல அவர்களுடைய வாகனத்துல கொண்டு வந்தது கன்னட கொடி, அது கன்னட கொடி முடிஞ்சு போன விஷயங்க. இங்க தெலுங்கு ஆதிக்க கொடியை கீழே போட்டு இறக்கணும். தமிழ்நாட்டுல தெலுங்கு ஆதிக்க திமுக வீழ்த்தணும் உடனே. எல்லாம் அந்த தமிழர்களும் அதற்கு பதில் சொல்லுவாங்க நினைக்கல. 2026 அதுக்கு மக்கள் தானே சார் பதில் சொல்ல முடியும். 2026 நான் இதன் மூலமாக தமிழக மக்களுக்கு தமிழர்களுக்கு நாம கேட்டுக்கொள்றது, தமிழ்நாட்டுல தமிழர்களாக நீங்கள் 85 விழுக்காடு இருக்கிறீங்க. தெலுங்கர்கள் 5.7 விழுக்காடு தான் இருக்கிறாங்க. அந்த 5.7 விழுக்காடுலையும் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், தமிழர்களை நம்ம ஏமாற்றி பொழைக்கிறது தான் புத்திசாலித்தனம் என்று ஈனப்பிறவிகளாக வாழ்பவர்கள் 5000 பேர் இருப்போம். அந்த 5000 பேரை நம்ம எதிர்க்கிறோமே தவிர தெலுங்கு ஒட்டுமொத்த மக்களையும் நாம எதிர்க்கல. அந்த 5000 ஈனப்பிறவிகளை அடையாளம் கண்டு அவர்கள் தெலுங்கர்களாக தெலுங்கு ஆதிக்கவாதிகளாக இருக்கிறார்கள், அவர்களை நாம் எதிர்க்க வேண்டும், அவர்களை தேர்தலில் நாம் முறியடிக்க வேண்டும். அந்த 5000 பேருக்கும் குருவாகவும் ஆலமரமாகவும் இருக்கிற அந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் என்ற திமுகவை வேரடி மண்ணோடு வீழ்த்த வேண்டும். நீங்க சொன்னதற்கு பதில் 2026 மக்கள் கொடுப்பாங்கன்னு கண்டிப்பா நம்புவோம். கன்னட கொடி இஷ்யூ தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் எங்களுக்காக எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார். நன்றி.